ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஜூலை 1 முதல் ஒரு சில புதிய நடைமுறைகள் அமலுக்கு வருது. இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் பார்த்தா பல்வேறு புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும். அந்த வகையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் என்னமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, முரண்பாடுகள் களையப்பட்ட புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டி ஜூலை 1 முதல் பார்த்தா அமலுக்கு வருது. இன்று முதல் புதிய கைட்லைன் வேல்யூ இருக்குது பாருங்கள், அதில் அமல்படுத்துகிறாங்க. வெப்சைட் மூலமாக இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புதிய சந்தை மதிப்பு வழிகாட்டியானது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி நீங்களாக தமிழ்நாட்டில் அமலுக்கு வருகிறது. சந்தை மதிப்புக்கு ஏற்ற வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ புதிய ஒரு வழிகாட்டு நடைமுறை இன்னைக்கு நடைமுறைக்கு வருது. ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை பார்த்தா அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வந்த பாரதிய நியாய சந்திதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, இந்த மாதிரி ஒரு 3 வகையான புதிய குற்றவியல் சட்டங்கள் நள்ளிரவு முதல் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் படி இந்த ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ சிலிண்டர் விலை பார்த்தா 31 ரூபாய் குறைச்சி 1850 ரூபா பார்த்தா விற்பனை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா மாற்றி அமைச்சிருக்காங்க. வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை மாற்றமின்றி இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை மட்டும் 31 ரூபாய் குறைச்சி இப்போதைக்கு இன்னைக்கு விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், தமிழ்நாடு நகரப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடு பெற ஆதாரின் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஜூலை 1 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாடு நகரப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா 100% கட்டாயமாக ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துல வீடு வாங்க முடியும். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் சமையல் எரிவாயு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உஜ்வாலா சிலிண்டர் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் கட்டாய பயோமெட்ரிக் மூலமாக அப்டேட் பண்ணாங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு எல்பிஜி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் பயோமெட்ரிக் உடைய ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தா ப்ரீ புக்கிங் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தா சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் ஏஜென்சியில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் வெரிஃபிகேஷன்ஸை நீங்கள் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து சிம் கார்டில் புதிய விதியை பார்த்தா ட்ராய் கொண்டு வந்திருக்காங்க. என்னமான விதிகள்லாம், சிம் கார்டுகளை மாற்ற வேண்டுமானால் பயனாளர்கள் 7 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது குறித்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது சிம் கார்டு திருட்டு, இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டால் இப்போது வாடிக்கையாளர்கள் சிறிது காத்திருக்க வேண்டும். முன்னதாக சிம் கார்டு திருடப்பட்டாலோ அல்லது சேதமடைந்தாலோ சம்பந்தப்பட்ட டெலிகாம் நிறுவனத்தின் கடையிலிருந்து உடனடியாக புதிய சிம் கார்டை பெறுவீர்கள். ஆனால் இனிமேல் அது சாத்தியமில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் சிம் கார்டு தொலைஞ்சி போது சேதம் அடைஞ்சுன்னா சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஒரே நாளில் நீங்கள் புதிய சிம் கார்டு வாங்கிக்கலாம். பட் இதுக்கப்புறம் அப்படி நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ராய் விதிகளின் படி பயனர்கள் மொபைல் எண் போர்ட்டல வசதியையும் தேர்வு செய்யலாம். இது ஒரு அணுகல் வழங்கிலிருந்து மற்றொரு அணுகல் வழங்கினருக்கு மாறும்போது அவருடைய மொபைல் எண்ணை தக்க வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் புதிய சிம் கார்டு பெறீங்க அப்படின்னா 7 நாட்கள் இருக்குது நீங்கள் காத்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ 10 நாள்லேருந்து 7 நாட்களுக்குள்ளே குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாதிரி நீங்கள் எம்என்பி பண்ணுறீங்க சிம் கார்டெலாம், அதுக்கும் நீங்கள் டைமிங் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கான தொலைஞ்சு போன திரும்ப ஒரு சிம் கார்டை வாங்குற மாதிரி இருக்கும். 7 நாள் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதான் ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் வண்டல் மண் இருக்கு பாருங்க, அதை எடுக்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதி முதல் இசிஎம்ஐலங்க தான் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வரப்படும். அதன் மூலம் விவசாயிகள் உங்களுக்கு தேவையான வண்டல் மண் எடுப்பதற்கு நீங்கள் முன்கூட்டியே அனுமதி வாங்குற மாதிரி இருக்கும். ஜூலை 3 முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த ரேஷன் அட்டைதாரர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஜூன் மாதத்துக்கான அந்த தோரம்பருப்பு பாமாயில் பாக்கெட் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான பாமாயில் பாக்கெட் வரும் தோரம்பருப்பு நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனில் வாங்காதவங்க ஜூலை மாதம் வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத தமிழக அரசு சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள்.
அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் காரணமாக கிரெடிட் கார்டு பில் செலுத்துவதில் சில மாற்றங்கள் இருக்கும். அனைத்து கிரெடிட் கார்டு கட்டணங்களும் பாரத் பில் பேமெண்ட் மூலம் செலுத்தப்பட வேண்டிய உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லா கிரெடிட் கார்டு பேமெண்ட்டையுமே வந்து பாரத் பில் பேமெண்ட் இருக்கு பாருங்க, பிபிஎஸ் மூலமாக மட்டும்தான் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் ஒரு புதிய அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜ் கட்டணங்கான வந்து உயர்த்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடோஃபோன் அந்த மாதிரி நீங்கள் சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி முதல் உங்களுக்கான ரீசார்ஜ் கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக வந்து உயர்த்திருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 20 முதல் 25% வரை உங்களுக்கான கட்டணத்தோட அமௌண்ட் வந்து பார்த்தா உயர்த்திருக்காங்க. ஸோ அதுக்கு மேற்ற முன்னாடியே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. ஸோ இது உங்களுக்கு அப்டேட் தான். அதுக்கடுத்து வருமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 2023-24ஆம் நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்குதல் நீங்கள் கணக்கு செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கடைசி தேதி ஜூலை 31 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான புதிய திட்டங்கள் மற்றும் ஒரு சில அமலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.